மலையகம் என்றாலே அனைவர் மனதிலும் வருவது பச்சை பசேலென தோற்றமளிக்கும் தேயிலையும் பசுமையும் தான். தேநீரின் சுவையை பற்றி பேசும் நாம் தேயிலையை பறிக்கும் தொழிலாளர்கள் பற்றியோ அல்லது அவர்களின் பிரச்சனை வாழ்க்கை முறை பற்றியோ சிந்தித்துள்ளோமா? பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் கூட கடந்த 200 வருடங்கள் கடந்தும் காணி உரிமையற்றவர்களாகவே இன்று வரை வாழ்கின்றார்கள். மலைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 வருட வரலாறை கொண்ட இந்த மக்களுக்கு இன்னும் இந்த காணி உரிமை ஒரு மறுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் இவர்கள் உண்மையான ஒரு பிரஜைகள் என்ற அடிப்படையில் பிரஜைகளுக்கான அந்தஸ்தை உறுதிப்படுத்துவதற்கு காணி உரிமை மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. காணி உரிமை இல்லாத காரணத்தினால் இன்று வரையும் முகவரியற்ற சமூகத்தினராகவே வாழ்கின்றார்கள் எமது மலையக மக்கள். அதே போல பிரஜைகளுக்கான அந்தஸ்தை உறுதிப்படுத்துவதற்கு காணி உரிமை மிக மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. அதிலும் இவர்கள் பின்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல நீண்ட காலமாக இவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் இந்த காணி உரிமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த காணி உரிமை இல்லாததனால் இவர்களுடைய சொந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதிலும் பாரிய பின்னடைவை எதிர்நோக்குகின்றார்கள். அதே போல அன்றைய காலங்களில் எமது நாட்டில் இடம்பெற்ற இன கலவரங்களிலும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எமது சமூகத்தினர். 79ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இனக்கலவரங்களிலும் கூட பாரிய அளவு பாதிக்கப்பட்டார்கள். அப்போதும் கூட இந்த சொத்துக்களை இழந்து மீண்டும் அவர்கள் இழப்பீடு பெற்றுக்கொள்ள முடியாத நிலை கூட ஏற்பட்டது. என்னென்றால் இவர்கள் இந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, இவ்வளவு சொத்துக்களை வைத்திருந்தார்கள் என்ற உறுதிப்படுத்துவதற்கு கூட இவர்களிடம் பல ஆவணங்கள் இல்லாத சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் சில தோட்டங்களில் இருந்து எமது மக்களை தோட்ட முகாமைத்துவம் வெளியேற்றி வருகின்றது. 1979ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க காணி கையகப்படுத்தும் சட்டத்தின் ஊடாக இவர்கள் தொடர்ச்சியாக தோட்டங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். தற்போது வரை கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்ந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு எதிராக. அதிலே பல வழக்குகள் முடிவு பெற்று பலர் தாம் விரும்பியவாறு கட்டியமைத்த இந்த வீடுகளை கைவிட்டு வெளியேறி சென்ற சம்பவங்கள் இருக்கின்றன. பல வீடுகள் வழக்கு தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் அந்த வீடுகள் உடைக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பல சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. 1972ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க காணி சீர்திருத்த சட்டத்தின்படி மலையக மக்களுக்கு 20% காணி வழங்கப்பட தீர்மானம் எடுத்த போதிலும் இதுவரை காலமும் மலையக மக்களுக்கென்று காணி உரிமை முழுமையாக கிடைக்கப்பெறாதது கேள்விக்குறியாகவே உள்ளது.